எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த 2322வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த சில நாட்களாய் முழங்கால் படியிட்டு ஜெபித்தவர்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது இந்த ஜெப நாட்களில. இன்றைக்கு அதன் வரிசையில முழங்கால் படியிட்டு ஜெபித்த ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 46 வசனங்களை உங்கள் வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள். இதிலே 42வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்திலே எலியா ஏறி கர்த்தருக்கு முன்பாக பணிந்து தன் முகம் முழங்காலில் படுகிற அளவுக்கு அவன் ஜெபித்திருக்கிறான். பெருமழைக்காக ஜெபித்திருக்கிறான். அங்கு மழை இல்லை, மழைக்கான சாத்தியங்களும் அடையாளங்களும் இல்லை. ஆகாப்பை அவன் சாப்பிடுவதற்காக அனுப்பிவிட்டு இந்த எலியாவும் எலியாவினுடைய வேலைக்காரில் ஒருவனும் அங்கே கர்மேல் பர்வதத்துக்கு மேலே ஏறி தனித்து தேவனோடு இந்த எலியா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தனிப்பட்ட விதத்திலே சில நேரங்களில சில பிரச்சனைகள், சில சாத்தியமில்லாத காரியங்கள் நடக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கு எலியா எந்த சாத்தியமும் இல்லை, மழை பெய்வதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் எலியா தேவ சமூகத்துல கர்மேல் பர்வத்துல அவன் பணிந்து தன்னுடைய முகம் முழங்காலில் பட ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். வேலைக்காரனை நோக்கி சொல்கிறான், கடலை போய் பார்த்தால் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறான். இன்னைக்கு அநேக வேலைக்காரங்க அப்படிதான். ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா ஒண்ணு இல்லை, அது இல்லை, இது இல்லை. வேலைக்காரங்க கணக்கா தான் பேசுவாங்க. ஆனா இந்த எலியாவுக்கு அங்க இரைச்சல் சத்தம் கேட்கிறது. மழை பெய்வதற்குரிய இரைச்சல் சத்தம். மறுபடியும் போய் பார்க்க சொல்கிறார். 7 முறை பார்க்க சொல்கிறான். ஆனா 7வது முறை சொல்கிறான், சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறதை அந்த அடையாளத்தை சொன்ன பொழுது ஆகாப் ராஜாவை துரிதப்படுத்துகிறான். அவன் ரதத்தை பூட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு போகிறான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் பெரும் மழை அங்கு உண்டாகிவிட்டது. எலியாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, எலியாவுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தது. ஆகவே தான் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில கூட, அடைப்பட்ட சூழ்நிலை கூட அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் தன்னுடைய வாழ்க்கையில சாத்தியமில்லாத சூழ்நிலை வரும்போது, நம்மளுக்கு சூழ்நிலை எதிராக இருக்கும் போது, தன்னுடைய கூட இருக்கிற நபர்கள் நமக்கு எதிராய் செயல்படும் போது, அவர்கள் இல்லை என்று சொல்லும் போது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசன பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. வேலைக்காரன் பேச்ச அந்த எலியா கேட்டிருந்தானா அற்புதமே நடந்திருக்கிறாது, மழையே வந்திருக்கிறாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அவர் சுத்தம் இல்லாம ஒரு முடி கூட விழாது. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஊழியத்தில் வைத்தவர் உண்மை உள்ளவர். யார் நம்மை அழைத்திருக்கிறாரோ அவர் நம்மை புரிந்திருக்கிறார். எனவே நம்முடைய ஜெப வாழ்க்கையில இந்த கர்மேல் ஏறுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும். இப்படி நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இந்த ஆகாப் எலியாவை மதிக்கவில்லை. ஆகவே தன்னுடைய ரதத்துல கூட ஆகாப் ஏற்றாமல் அவன் ரதத்தை பூட்டி கொண்டு போகிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, எலியாவின் மேல் கர்த்தருடைய கை இருந்ததுனால ஆகாப்புக்கு ரதத்துக்கு முன்பதாக இந்த எலியா போகிறான். ஆகாப் ரதத்துல போகிறான், ஆனால் இந்த எலியா நடந்து போகிறான். வேத வல்லுநர் சொல்றாங்க,
கர்மேலிருந்து இந்த இஸ்ரேலுக்கு 30 மைல் தூரமா. ஆனால் இந்த 30 மைல் தூரத்துல ரதமும் ஆகாப் ராஜா போகிறார். ஆனா எலியாவை கர்த்தரே நடத்தி கொண்டு போகிறார். அவனுக்கு முன்பதாக எலியா போய்விட்டார். என்றைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் ஒரு படி முன்னேற்றி கொண்டுதான் போவார். சில நேரங்கள்ல கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் அப்படிதான், தேவ பிள்ளைகளையும் அப்படிதான். ஆண்டவர் எல்லாவற்றை விட சில மடங்கு கூட்டி கொண்டுதான் உயர்த்தி கொண்டுதான் போவார். சில நேரங்களில் சிலர் நம்மளை மதிக்காம இருக்காங்களா, நம்மள ஒரு மாதிரி அற்பமா என்றாங்களா, ஒருவேளை ஒதுக்கி வைக்கிறாங்களா, நம்ம உயர்ற நேரத்துல அப்படியே நம்மளை தட்டி விடுறாங்களா, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை இதை ஊழியர்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தேசத்துல எத்தனையோ நபர்களை நம்ம பார்க்கிறோம். சிறியவர்களை கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். அந்த வரிசையில கர்த்தர் உங்களை நிறுத்த வேண்டுமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா? ஒருவேளை உங்களை ஆகாதுன்னு சொல்லி அப்படி தள்ளப்பட்ட கல்லை போல வச்சிருக்கிறாங்களா? நீங்க மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறணுமா? இன்றைக்கு கர்மெல் பர்வத்துல ஏறி நாம் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது சாத்தியமில்லாத காரியம் சாத்தியமாகும், அடையாளங்கள் நடக்கும். பெருமழை வருவதற்கு வாய்ப்பே இல்லைனாலும் கர்த்தர் அந்த வாய்ப்பை கொடுப்பார். எலியாவினுடைய விசுவாசம் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் அவருடைய காதுகள்ல சத்தம் ஒலித்தது. இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டோடைய வாக்குத்தத்தம் ஒலிக்கும் என்று சொன்னால் நடக்காத காரியங்கள் நடக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்கா ஜெபிக்கிறேன். பல தேவைகளோடு கஷ்டத்தோடு ஒருவேளை என் வாழ்க்கையில் இன்னும் உயரவில்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு ஒரு கர்மேல் பருவத்தில் ஏறக்கூடிய ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஜெப வாழ்க்கை உண்டாகட்டும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கட்டும் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்ன செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயுதப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. உங்களின்